Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே இந்த ரேஷியோவில் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தட்டி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாமே இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் விஸ்கால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. நல்லா கரைச்சாச்சு, எந்த ஒரு கட்டிகளும் இல்லை. இந்த டைமில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தோசை நம்ம ஊற்றும்போது ஹோட்டலில் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாகவும் தின்னாகவும் கிடைக்கும், இல்லாட்டி திக்காக கிடைக்கும். அதனால் தண்ணி நிறைய விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசைக்கல்லில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நீங்கள் எண்ணெய் விடாமல் இந்த மாதிரி ஆனியன் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டே நீங்கள் விட வேண்டாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிட்டதும் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை கரெக்டாக வரும். இல்லாட்டி மேலே இருக்க மாவு ரொம்ப தண்ணியாகவும் அடியில் இருக்க மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கும். இதிலேருந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றும்போது நமக்கு ஈவனாக கிடைக்கும். ஒரே டைமில் நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தோசையில் ஓட்டைகள் வரணும். அப்போ தான் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கீங்கன்ட்டு அர்த்தம். இந்த மாதிரி வரலைன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோசை ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். வேகிறதுக்கு முன்னாடி ஆயில் விட வேண்டாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் தோசையோட ஓரங்கள்லேயும் தோசைக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் நம்ம விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நம்மளோட தோசை கரண்டியால் லைட்டாக நம்ம தோசை மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் தோசைக்கு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவும் நம்ம ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு தோசை ஹோட்டலில் கிடைக்கிற அளவுக்கு நல்லா தின்னாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேய்ச்சி விட்டாச்சு. இது நல்லா எல்லா சைடுமே சிவந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம பொதுவாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தோசைக்கல் பார்த்திங்கன்னா குழியாக இருக்கும். அதனால் நடுப்பகுதி மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது தீஞ்சு போயிடும். அதனால் எல்லா சைடுமே தோசைக்கல்லில் நீங்கள் நகர்த்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா சைடுமே ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும் தீயாமல். இப்போ நம்மளோட ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கடைசி வரைக்கும் உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால் மாவு நீங்கள் கலந்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, அதே சமயம் எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சூப்பரான முறுமுறுப்பான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ரவா தோசை இந்த மெத்தடை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் வரும். இந்த ரவா தோசையை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு சைடிஷாக கெட்டி சட்னியோ இல்லாட்டி கார சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.